fourth sum கவனிங்க என்ன கொடுத்திருக்காங்க verify the associative property of intersection of the set ஓகேவா ஸோ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ லாஸ்ட் தேர்ட் சம்மில் வந்துட்டு என்ன பார்த்தோம் யூனியன் கண்டுபிடிச்சோமா ஸோ இந்த சம்மில் வந்துட்டு இன்டர்செக்ஷன் ஸோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C is equal to A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஓகேவா மொதல் ரெண்டுத்துக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடைசி ரெண்டுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ இதான் ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது ஸோ இதை வந்துட்டு LHS அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கலாம் RHS அப்படின்னு எடுத்துக்கலாமா ஸோ முதல்ல வந்துட்டு LHS கண்டுபிடிக்கலாம் ஸோ LHS அப்படிங்கிறப்ப என்னது A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இதானே ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை A இன்டர்செக்ஷன் B தேவையா அப்போ தானே நம்ம C கூட பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் அப்போ முதல்ல நம்ம A இன்டர்செக்ஷன் B என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏங்கிறது வந்துட்டு என்னது -11 √2 √5 அப்புறம் 7 ஓகேவா ஸோ இன்டர்செக்ஷன் Bங்கிறது என்னது √3 √5 6 13 ஓகேவா புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு ஸோ இப்போ வந்துட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும்னு அர்த்தம் ஓகேவா ஸோ -11 இதில் இருக்கா இல்லை √2 இதில் இருக்கா இல்லை அடுத்து √5 இதில் இருக்கா ஆமாம் இங்கே இருக்குது ஸோ அப்போ √5 எழுதிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது 7 இருக்குது ஸோ இதில் 7 இருக்கா இல்லை அப்போ என்னது A இன்டர்செக்ஷன் B என்னது √5 மட்டும்தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் A இன்டர்செக்ஷன் Bயை விட சியை வந்துட்டு இன்டர்செக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ A இன்டர்செக்ஷன் B என்னது √5 மட்டும் இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன √2 √3 √5 and 9 ஓகேவா ஸோ அப்போ இதில் வந்துட்டு எதெல்லாம் காமனாக இருக்குது √5 இருக்குது இங்கேயும் √5 இருக்குது அப்போ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன √5 ஓகேவா ஸோ இதை வந்துட்டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இது வந்துட்டு என்னாச்சு ப்ரூவ் ஆகிடுச்சு அப்போ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சாச்சா LHS கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் RHS கண்டுபிடிக்கலாமா RHS அப்படிங்கிறது வந்துட்டு என்னது A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஓகேவா அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் A தெரியும் ஆல்ரெடி இருக்குது முதல்ல B இன்டர்செக்ஷன் C என்னன்னு கண்டுபிடிக்கணுமா ஸோ அதுக்கு வந்துட்டு B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கலாம் ஸோ Bங்கிறது என்னது √3 √5 6 13 ஸோ அது கூட Cயை வந்து இன்டர்செக்ட் பண்ணுறோம் √2 √3 √5 and 9 ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இங்கேயும் √3 இருக்குது இங்கேயும் √3 இருக்குது ஸோ √3 எழுதிக்கலாம் அடுத்து இங்கேயும் √5 இருக்குது இங்கேயும் √5 இருக்குது ஸோ √5 எழுதிக்கலாம் ஸோ வேறு ஏதாவது நம்பர்ஸ் காமனாக இருக்கா வேறு எதுவுமே இல்லை அப்போ B இன்டர்செக்ஷன் C அப்படிங்கிறது √3, √5 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஓகேவா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏக்கும் B இன்டர்செக்ஷன் Cக்கும் ஏங்கிறது என்னது -11 √2 √5 7 ஓகேவா இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C அப்படிங்கிறது வந்துட்டு என்னது √3 and √5 ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது √5 காமனாக இருக்கா இதுலேயும் √5 இருக்குது இதுலேயும் √5 இருக்குது அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் √5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா ஸோ அப்போ இதை வந்துட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரம் 1 and 2 ஓகேவா 1ம் 2மே என்னது 1 வந்துட்டு √5 ஸோ 2 வந்து √5 ஓகேவா ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால LHS is equal to RHS ஓகேவா ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு LHSம் RHSம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C is equal to A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஓகேவா ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதலாம் ஹென்ஸ் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் செட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதலாம் ஓகேவா ஸோ புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு ஸோ புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ